ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு கின்சுகி. இது ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட். உங்க வீட்டில் பீங்கான் பாத்திரங்கள் அது உடஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 5-6 துண்டா உடஞ்சு போயிடுச்சு, தூக்கி போட்டுருவீங்க இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை திருப்பி ஒட்டுவாங்க. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? கோல்டு டஸ்ட். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். கோல்டு டஸ்ட்டை ஒரு பசை, அவங்க தயாரித்த ஒரு விதமான ஒரு பசை, அந்த பசைக்கு பேரு உருஷி. அந்த பசைக்கு கூட மிக்ஸ் பண்ணி இவங்க அந்த துண்டுகள் எல்லாம் எடுத்து ஒட்டுவாங்க. அப்போ கடைசியில அது அந்த பாத்திரமா, அந்த போர்சிலின் பாத்திரமா அது உருவாகும் போது பாத்தீங்கன்னா உடைஞ்ச இடங்கள் எல்லாம், ஒட்டப்பட்டிருக்க இடங்கள் எல்லாம் அழகா கோல்டு லைன்ஸ் பல 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 பலன்னு ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல இருந்த பாத்திரத்தோட இது ரொம்ப அழகா இருக்கும். இது ரொம்ப விலை கொடுத்து வேற வாங்குவாங்க. இந்த ஆர்ட்டுக்கு தான் பேரு கின்சுகி. இந்த ஒரு கலையிலிருந்து இன்னைக்கு நம்ம ஒரு லைஃப் லெசன் கத்துக்கொள்ள போறோம். உங்க வாழ்க்கையில நீங்க உடைஞ்சு போன நிலைமையில இருக்கீங்களா? தோல்வி மேல தோல்வி. எந்த ஒரு பிசினஸ்ல கை வச்சாலும் அதுல ஒரு ப்ராஃபிட்டே கிடைக்க மாட்டேங்குது. படிக்கிறேன் ஆனா பாஸ் பண்ணவே முடியல. வாழ்க்கையில சோதனை மேல சோதனை. ஒரு சோதனை முடிஞ்சு தலையை நிமித்துறது கடையில நங்குன்னு தலையில ஒரு கொட்டு கொடுத்த மாதிரி இன்னொரு சோதனை அப்படியே உட்கார வச்சிருது. என்ன அப்படின்னு சொல்லி போய் உடைஞ்சு போய் இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. இந்த தோல்விகளை எல்லாம் நீங்க தடை கற்களாக எடுக்காதீங்க. மாறாக வெற்றியை நோக்கி ஏறுகிற படிக்கட்டுகளாக யூஸ் பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்களால அந்த நிலைமையிலிருந்து, தோல்விகரமான நிலைமையிலிருந்து எழும்ப முடியும். அதுதான் இந்த கின்சுகி ஆர்ட் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இருக்கிற தோல்விகரமான நிலைமையிலிருந்து எழும்புங்க. அதை பார்த்து பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாகவே இந்த தோல்வியிலிருந்து, இந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நினைங்க. குடும்பத்துல பிரச்சனையா, கஷ்டமா, சோதனையா பயப்படாதீங்க. நிச்சயமாகவே அதை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நினைங்க. அப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிற நிலைமையில கையை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு யாராவது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஈஸியா இருக்குமே எழும்புறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கல்ல. பாருங்க, இந்த அழகான பாத்திரமா அது உருவாக்கப்படுவதற்கு யூஸ் பண்ணப்பட்டது கோல்டு டஸ்ட். கோல்டு டஸ்ட்டும் அந்த சாதாரண பசையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அழகா அதை ஒட்டுறாங்க பாருங்க. அப்ப நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில கை தூக்கி விடுவதற்கு, நம்மளை திருப்பியும் அழகுபடுத்துவதற்கு, நம்மளை முழுமைப்படுத்துவதற்கு யாராவது இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அந்த கோல்டு மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில சர்வ வல்லமை உள்ள கடவுள் கை கொடுக்க விரும்புகிறார். நம்ம தான் அந்த சாதாரண பசை. பைபிள்ல ரொம்ப அழகான ஒரு வசனம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். யோபு 22ஆம் அதிகாரம் 25வது வசனம். பைபிள்ல 653வது பக்கத்துல இருக்கு. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். இங்கிலீஷ்ல என்ன சூப்பரா இருக்கு பாருங்க. எஸ், the Almighty will be your gold and your precious silver. அப்புறம் என்னங்க, அவர் கோல்டு. அப்ப அவர் கையும் கோல்டு தான். கையை கொடுக்குறேன்னு சொல்றாரு. நம்ம சாதாரண பசை மாதிரி இருக்கவங்க நம்ம கையை திருப்பி கொடுக்க வேண்டியதானே இல்ல? பாருங்க, இன்னொரு வசனம், ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்பனா நம்ம கையை கொடுத்துட வேண்டியதானே. அவர் சொன்னதுதான். அவர் வாக்கு மாறாத தேவன். அப்போ ஒரு கம்முக்கும் கோல்டுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இப்ப கோல்டு விற்கிற விலையில நீங்களும் ஆமான்னு தான் சொல்லுவீங்க. ஆனா இந்த கலையில அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் உடைஞ்சு போன அந்த பாத்திரத்தை திருப்பி முன்னால இருந்ததை காட்டிலும் சூப்பரான பாத்திரமா உருப்படுத்துறாங்க. அதே மாதிரி உடைஞ்சு போன நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கைய சீர்படுத்த, அழகுபடுத்த அவரால் மட்டும்தான் முடியும். சாதாரண ஒரு பசை மாதிரி இருக்கிற நீங்க உங்க கையை கொடுங்க. அவர் தான் பிடிக்கிறேன்னு சொல்றாருல, பயப்படாதேன்னு சொல்றாருல, நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்றாருல. கோல்டு அவரு. அப்ப நீங்க ஏன் பயப்படணும்? கையை கொடுத்துருங்க. அவர் பிடிச்சிட்டுன்னா விடவே மாட்டார். அதுக்கு பிறகு நிச்சயமாகவே உங்க தோல்வியிலிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். உங்க சோதனைகள் சாதனைகளாக மாறும்.
உடைஞ்ச நிலைமையில இருக்கிற நீங்க ஒட்டப்பட்டு திருப்பி ரொம்ப அழகா மாறுவீங்க. நிச்சயமாகவே இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த கின்சுகி ஆர்ட் உங்க வாழ்க்கையிலே நடக்க முடியும். அவரை மட்டும் நம்புங்க. அந்த ஜீசஸை மட்டும் நம்புங்க. அவர் கை உங்களை நோக்கி நீட்டப்பட்டு இருக்கிறது. கையை கொடுங்க, அவர் பிடிச்சுக்குவார். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுல்ல, இந்த கின்சுகி ஆர்ட்டும் உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நம்புறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை நீங்க அனுப்பணும், ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. நிச்சயமாகவே அவங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.